களம் 8 உதை உதைக்கவில்லை, ஆனால் களம் 10 முதலமைச்சர் உதையை மொத்திக் கொண்டிருக்கிறார். இது அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். வாங்கின அடியில எழுந்துக்க முடியாம பக்கத்துல இருக்கிற நேருவை பதில் சொல்லிட்டாரு. நம்ம ஆதவன் ஒரு கொஸ்டின் கேட்டாரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து. திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்சநீதிமன்றத்துல 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். பாவம், அவர் அதுக்கு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வரல போல. எழுந்துக்க முடியாம வாங்கின அடியே போதும், நான் எழுந்துக்கல, ஸ்கிரிப்ட் வச்சிடல நானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நேரு எழுந்து அதுக்கு பதிலும் சொல்லல, எழுந்து எதையோ பேசிட்டு உட்காந்துட்டாரு. கடைசி வரைக்கும் கொஸ்டினுக்கு பதில் வரல. ஆக மொத்தம் திமுகவினரை தாவேகா அமைச்சர்கள் திணற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.